அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். இங்கேருந்து நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் நகர் சைட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து நான் சைட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வீடியோ போகிறேன், பார்த்துங்க. இங்கேருந்து திருவலங்காடில் வந்து டுவர்ஸ் மணவூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி தான் நம்ம சைட் இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நம்ம வெளியே வந்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போனோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறது திருவலங்காடு கோயிலுக்கு போகிற வழி. திருவலங்காடு கோயில், மணவூர், அரக்கோணம் போகிறது. இப்போ நம்ம கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் போகிறோம். டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணவூர் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை நோக்கி போயிட்டுருக்கோம். சைட்டை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தோராயமாக ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். இந்த 2.5 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஃபுல்லாக வீடு கட்டி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் தான் காலியாக இருக்கும். இங்கே ஒரு பிரிட்ஜுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ரயில்வே அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் திரும்ப போகிறோம். யாரையுமே கேட்க வேண்டாம், ஒரே ரோடு தான். தார் ரோடு கண்டினியூ பண்ணால் நம்ம சைட்டு ஊற்றுறோம். எல்லாமே பெரிய வீடுகள் தான். பெரிய வில்லேஜ். ஃபேமஸான சர்ச்சு கூட ஒன்று இருக்கு. இதுல இருந்து ஃபுல்லா காலியான ஏரியாக்கள்.
இங்கே ஏபிஜே அப்துல் கலாம் நகர் போர்டு போட்டிருக்கோம். இந்த தார் ரோட்ல நீங்கள் நேராக ட்ராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா ரயில்வே கேட் வரும். அப்படியே போனால் தற்போது பரந்தூர் ஏர்போர்ட். இந்த ரோடு வந்து நேராக மணவூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. நம்ம சைட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் மணவூர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் 2.5 கிலோமீட்டர் திருவள்ளங்காடு ரயில்வே ஸ்டேஷன். நேராக டிராவல் பண்ணி முதல்ல வர ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இங்கேயே போர்டு வச்சிருப்பாங்க ஏபிஜே அப்துல் கலாம் நகர்னு சொல்லிட்டு. இந்த லெஃப்ட் எடுத்து நேராக போனால் நம்ம சைட் வந்துடும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் நகர். கரெக்டாக ஒரு 8 நிமிஷம், இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. திருவேலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து 8 நிமிஷம் ட்ராவலிங்கில் நான் வந்திருக்கேன். வீடியோ எடுத்ததில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தோம். நார்மலாக வந்தால் ரொம்ப ஸ்லோவாக வந்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்போட லே அவுட். இது சைட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க, ஆல்ரெடி இபி கனெக்ஷன் எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய லே அவுட் இது. சுற்றி தெரியுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள் தான். 600, 800, 1000, 1200, 2400 சொல்லிட்டு எல்லா சைஸ்லையும் இங்கே வந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கூகுள் லொக்கேஷன் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷன் இந்த சரௌண்டிங் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நீங்கள் நெட்டில் போட்டாலே தெரிஞ்சிடும். நம்மளும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ திருவள்ளூருக்கு அடுத்த டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா திருவள்ளங்காடு. ஏன்னா திருவள்ளூர் அதை விட்டு அடுத்து அரக்கணும், 2 டவுனுக்கு நடுவில் இருக்க டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க சிட்டி. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் கன்ஃபர்மேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த ஏர்போர்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டாலே தெரியும், அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது பியூர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இமீடியட்டாக வீடு கட்டிட்டு வரணுமான்னு முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கண்டிப்பாக ஏர்போர்ட் வந்ததுக்கு பிறகு இதோட டெவலப்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. அது அப்துல் கலாம் நகரும் கிடையாது, இந்த சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சில டவுட் சொல்லியிருப்பாங்க, திருவள்ளங்காடு சரௌண்டிங்கில் வந்து தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு, பாறை பூமின்னு சொல்லிட்டு. உண்மை தான். ஆனால் அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே ஆல்ரெடி தண்ணி கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் அண்ட் கேரில் வாங்குறோம் வாங்கலாம், இல்லை 50-50 இஎம்ஐயில் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணோம்
விற்று கொடுக்கணும்னு நினச்சாலும் பண்ணலாம். இல்லை நம்ம எக்ஸிஸ்டிங் அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டமருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி தரலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி திருவள்ளூர் மணிநகரில் கொடுத்துருந்தோம், அந்த ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். அதேமாதிரி ராஜகோபால் கார்டன் ஜேக்கப் கோஷன் கார்டன் கொடுத்தோம், அது விற்று முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இந்த அப்துல் கலாம் நகர் கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயும் சீக்கிரமாக வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல பிளாட்டு, கார்னர் பிளாட்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு விசாரிங்க. லீகல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, லீகல் ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்களும் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷமோ இல்லை எலெக்ஷனுக்கு பிறகோ இந்த லேண்டில் எல்லா லேண்டும் ரேட் ஏற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் உங்களை அவுட்ஸ்டாண்டிங்னா நீங்கள் கழிச்சு வாங்கும் பட்சத்தில் 200, 250 இல்லை 300 ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு அடக்கம் வரும். அந்த ரேட்டுக்கு இந்த இடம் ஒருத்தான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.